அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே. என்ன கதை? இன்றைய கொஞ்சம் வேலை முழு நாளும் ஒரு சின்ன பிரேக். இந்த பிரேக்குள்ளுக்கு தான் என்ன நடப்புன்னு சொல்லி உலக நடப்பு, ஈரானுடைய போர் நிலவரம், ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடைய போரின் இன்னொரு மறு உருவத்தை இப்போது பார்க்க போகிறோம். என்னென்று சொன்னால், எல்லாத்தையுமே ட்ரம்ப் பாலாக்கி போட்டான், நெத்தன்யாஹு பாலாக்கி போட்டான். முதல்ல இவனோல் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டு, அப்பாவி மக்களை கொண்டு இந்த போரை தொடங்கினாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய அநீதியை இழைத்து அந்த நாட்டு மக்களை போராட வைத்து 92 மில்லியன் மக்களும் இந்த ஜஜ்ஜால்களுக்கு எதிராக, இந்த ட்ரம்ப் என்கின்ற, நெத்தன்யாஹு என்கின்ற இந்த நவீன காலத்தின் ஜஜ்ஜாலுக்கு எதிராக போராட அவர்கள் முன் வந்த நிலையில்தான் அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே ஈரானோடு அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் பக்கபலமாக இருந்தார்கள். இந்த நிலையில் ஏதோ பாகிஸ்தான் முன் வந்து ட்ரம்ப்புடைய, நெத்தன்யாஹுடைய கேவலங்கெட்ட செயல்களை, காட்டுமிராண்டித்தனமான அந்த செயல்களை மறைக்கும் முகமாக ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு ஒரு கிழமைக்கு ஒரு ஓய்வெடுத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு தந்திரமான ஒரு செயற்பாடு. இதற்கு அந்த பாகிஸ்தான் பக்கிகள் வெட்கமே இல்லாமல் வளைந்து கொடுத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும், சோரம் போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் பாருங்கள், அர்த்தம் இல்லாமல் சமாதான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வந்து 20 ஹவர் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு உடனே எதுக்குமே இணக்கப்பாடு இல்லைன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆகின அந்த டீம் அப்படியே ஓடி போனானோ. அதுக்கு பிறகு தொடர்ந்து ட்ரம்ப்புடைய உளறல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் நெத்தன்யாஹு பிடிவாதமாக இரத்த வெறி கொண்டு அங்கே லெபனானை தாக்கி கொண்டு அவர்களுடைய நாட்டை அபகரிப்பதற்காக, ஆக்கிரமிப்பதற்காக வேண்டுமென்றே முயற்சித்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கு சமாதான பேச்சுவார்த்தை தேவையா. இப்படியான ஒரு நிலையில தான் நேற்று யுஎஸ் ஆர்மி ஈரானுடைய ஒரு பெரும் கப்பலை வீழ்த்தி இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் யுஎஸ் மிலிட்டரி மீது ட்ரோன் தாக்குதல்களை பண்ணியிருக்கிறது. சீஸ்ஃபயரில் நம்பிக்கை இழந்த ஈரான் எந்த நேரம் வேண்டுமென்றாலும் இஸ்ரேலை ஒரு சர்ப்ரைஸ் தாக்குதலை கொடூரமான முறையில் தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த போரை தொடங்கினது அவங்க, போரை முடிக்கணும்னு சொன்னால் ஈரானுடைய, அவர்களுடைய தனித்துவமான அந்த நாடு யுஎஸ் இன்டெலிஜென்ஸுடைய ஆய்வு மூலமாக நிரூபணமாகிக்கிற ஒரு உண்மைதான், ட்ரம்ப் ஈரானிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கிறது, அணு ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த போரை தொடங்கி வைத்தான். ஆனால் யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் அங்கே எந்த விதமான அணு ஆராய்ச்சிகளும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறது. அதே போல் நம்ம டுபாக்கூர் என்ன சொன்னார்? ஈரானுடைய இராணுவத்தை அழித்து விட்டோம், தலைவர்களை அழித்து விட்டோம், அவர்களிடத்தில் எதுவுமே இல்லை, நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம், இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் வெற்றி கொண்டோம் என்று பெனாத்தி இருந்தான். ஆனால் ஈரான் எத்தனை பெலஸ்டிக் மிசைல்களை கொண்டு பதிலடியை கொடுக்கிறது. இவர்களுடன் டீல் பண்ணுவதே மிசைல்களில் தான். அந்த நாடை உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஒரு பக்கம் ட்ரம்ப்புடைய யுஎஸ், இன்னொரு பக்கம் கல்ஃபுடைய அல்லக்கைகள், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காட்டேரி என்று எல்லா பக்கத்துலையும் அடிக்கிறது என்றால் அது ஒரு சாதாரண ஒரு சக்தியுள்ள நாடு அல்ல. சைனாவுடைய, ரஷ்யாவுடைய சில தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உதவிகளை கொண்டு பல வருடங்கள் இந்த யுஎஸ்ஏவினால் இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்பதை தெரிந்தே இந்த யுத்தத்துக்கு ஈரான் தயாராகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே ஈரான் இந்த போரின் அடுத்த கட்டத்துக்கு சென்று 2.0 வெர்ஷனை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் காட்டப்போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லது நண்பர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். நான் இப்போது வேலையை தொடர வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ருன் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.